ஒரு அடர்ந்த பச்சை பசேல் காடு. அங்கே வானத்தை முட்டும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆல்பா மரம் இருந்தது. அந்த மரத்தின் கிளைகளுக்கிடையே ஒரு குட்டி அதிசயம் உருவாகிக் கொண்டிருந்தது. அதுதான் கார்முகிலனின் கனவு இல்லம், அவனது மரவீடு. வேலைகள் படுஜோராக நடந்து கொண்டிருந்தன. மேலே அமர்ந்து கார்முகிலன் சுத்தியலால் தட்டும் சத்தம் டக் டக் டக். அவன் நண்பன் கவின் பலகைகளை ஏணி வழியாக மேலே ஏற்றுகிறான். அவர்களுக்கு உதவியாக குட்டி அணில்கள் கயிறுகளை இழுப்பதும் மரக்கிளைகளில் தாவுவதுமாக ஒரே குதூகலம். அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. அங்கிருந்த ஒரு குட்டி நரி கீழே சிதறி கிடந்த மரத்துண்டுகளை தன் மூக்கால் தள்ளி ஒரு அழகான படிக்கட்டை உருவாக்கியது. இதை பார்த்த கார்முகிலன் வியந்து போனான். "வா நண்பா, நீயும் எங்களுடன் சேர்ந்து கொள்" என அன்போடு அழைத்தான். மாலை நேரம் வந்தது. மரவீட்டின் ஜன்னல்களிலிருந்து பொன்னிற ஒளி கசிந்து வெளியூர்ந்தது. அந்த பெரிய காட்டில் மனிதர்களும் விலங்குகளும் ஒன்றாக இணைந்து ஒரு அழகிய உலகத்தை படைத்திருந்தார்கள். ஒற்றுமை இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி தானாகவே குடியேறும் என்பதற்கு அந்த மரவீடே சாட்சி.